Friends, welcome to our channel. நான் உங்கள் அனிதா பேசுகிறேன் பெங்களூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீ குமரன் தங்க நகை மாளிகையிலேருந்து நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஷாப்போட பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க, பில். நம்ம என்ன வாங்கணும்னு பார்க்கலாமா? நியூபார்ன் பேபியோட கொலுசு தான் வாங்கியிருக்கோம். ஸோ இதோட சைஸ் வந்து 5.5 இன்ச்சு. இப்போ வாங்க பில் கால்குலேஷன் பார்க்கலாம். நான் வந்து இந்த கொலுசு வாங்கினது வந்து பவானியில் தான் வாங்கினேன், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ பவானியில் அன்னைக்கு வந்து ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற ஆஃபர் இருந்தது. ஜஸ்ட்டு சில்வருக்கு என்ன ப்ரைஸோ நம்ம வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்து சில்வர் ஜுவல்லரியோ இல்லை ஆர்னமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் சில்வரில். ஸோ அந்த ஆஃபரில் தான் நான் இந்த கொலுசு வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஸ்ரீகுமரன் தங்க நகை மாளிகையில் கோல்டு ரேட் நான் வந்து அக்டோபர் 2 தான் இந்த கொலுசு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ கோல்டு ரேட் அன்னைக்கு வந்து 10,880 ரூபா இருந்தது. சில்வர் ரேட் வந்து 163 ரூபா. ஸோ சில்வர் ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு வந்து பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டோட்டல் வெயிட் வந்து என்னுடைய கொலுசுக்கான வெயிட் வந்து 42.2 கிராம்ஸ் இருந்தது. அதாவது குழந்தையோட கொலுசு தான், நியூபார்ன் பேபிக்கு வாங்கினது. 42.2. ரேட் அன்னைக்கானது 163 ருபீஸு. ஸோ அதுக்கான விலை இப்போது நமக்கு கொலுசுக்கான விலை வந்து 6,878.6. ஸோ அதர் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 50 ரூபா போடுறாங்க, அது எதுக்குன்னு தெரியல. பட் அதர் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு 50 ரூபா ஆட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 6,928 ருபீஸ் 0.6. ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும், தங்கம் வாங்கினாலும் சரி, வெள்ளி வாங்கினாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, இது ரெண்டுமே நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். 1.5% மொத்தமாக 3% நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். 1.5% போட்டோம் அப்படின்னா 103.93 பைசா வருது. அதே மாதிரி ஸ்டேட் ஜிஎஸ்டி, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா 207.86 ருபீஸு. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் வந்து நமக்கு 2 ருபீஸ் வந்து அவங்களே லெஸ் பண்ணிக்கிட்டாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 7,135 ருபீஸு. இதில் நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, வேஸ்டேஜ் வந்து அன்னைக்கு அவங்க சொன்னது மேக்கிங் சார்ஜஸ் வந்து பர் கிராமுக்கு 7 ருபீஸ் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இந்த ஆஃபர் இல்லை அப்படின்னா பர் கிராமுக்கு 7 ருபீஸ் வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்படி சொன்னதை அந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொலுசுக்கு 295.4 ருபீஸ் வந்து நமக்கு சேவ் ஆயிருக்கு. பட் இது நார்மல் டேஸில் போயிருந்தோம், ஆஃபர் இல்லை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இந்த 295.4 ருபீஸும் கொடுக்கணும். அட் த சேம் டைம் இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸு. ஸோ இன்றைக்கி போய் எடுத்திருந்தோம்னா ப்ரைஸுமே இன்னுமே நமக்கு டிஃபர் ஆகிருக்கும். நான் வந்து அக்டோபர் 2 தான் போய் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நமக்கு கோல்டு ரேட் வந்து 163 ருபீஸ் மட்டும்தான் இருந்தது. அதனால் நமக்கு வந்து இந்த 7,135 ருபீஸ் வந்தது. இல்லை அப்படின்னா நமக்கு வந்துட்டு இன்னுமே விலை ஜாஸ்தியாக வந்திருக்கும். ப்ளஸ் நமக்கு சேவ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் வந்து நமக்கு சேவ் ஆகிருக்கு. இதே வந்துட்டு வீடியோவில் இன்னும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வெள்ளி குடம், அப்புறமா இன்னும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இது எல்லாமே வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேன், விருப்பம் உள்ளவங்க வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அதில் எல்லாம் வந்துட்டு வெள்ளி குடம் இதுக்கெல்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாகாஸ் வேலைப்பாடு உள்ள குடம் வந்து நான் பார்த்துருந்தேன், அது வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கெல்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் 12% சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 7% வேஸ்டேஜ்லேயே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. ஒரு 5% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி நாகாஸ் வேலைப்பாடு உள்ள விளக்கு, குடம், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு வேஸ்டேஜ் இருக்குதுன்னு சொன்னாங்க.
நீங்கள் எப்போயுமே எந்த ஒரு ஷாப்லேயுமே வாங்குறதா இருந்தது அப்படின்னா நீங்கள் டிசைன்ஸ் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வேஸ்டேஜுமே செக் பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு அங்கே வாங்கினா திருப்தியாக இருக்கா அப்படின்னதும் பாருங்கள். ஒரு டைம் நம்ம அந்த கடையில் நகை வாங்கினோம் அப்படின்னா அடுத்தடுத்து திருப்பி நம்ம வாங்குறோமா, நமக்கு ஒரு ராசியாக இருக்கா, சென்டிமெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் பாருங்கள். நான் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி பார்ப்பேன். ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது எனக்கு வந்து. நான் பெருசாக கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் வாங்கினது எனக்கு தெரிஞ்சு சீட்டு கட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்ரீகுமரன் தங்கநகை மாளிகையில் தான் நான் வாங்கினேன். அப்படி வாங்கிட்டு ஃபஸ்ட்டு அதுக்கான ஜுவல் எடுத்தேன். ஸோ அதோட லாங் வீடியோவும் நம்மளோட சேனலே இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்தாங்க, அதை நம்ம யூஸ்ஃபுல்லாக எப்படி வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவை பாருங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். ஹோம்மேக்கர் அனிதா அப்படிங்கிறத நம்ம சேனல் நேமு. ஹோம்மேக்கர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்கு. நம்மளோட ஸ்கில்லு, நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிற விதம், நம்ம தான் வந்து ஃபேமிலியே தாங்கி நிற்கிறோம். இது வந்து மறைக்கப்பட்ட உண்மை. இது ஆமாம் அப்படிங்கிறவங்க எத்தனை பேரோ அத்தனை பேர் ஒரு லைக் கொடுங்க. இந்த ஃபுல் செட்டு 8 பவுனு, பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த இயரிங் 1 கிராம் தான். 1 கிராமில் லைட் வெயிட்டாக நல்லா இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் இது ரஃப் யூஸாக போடலாம். இது வந்து பெரியவங்க போடுறதுக்கான கொலுசு சூப்பராக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டு, நிறைய டிசைன்ஸ் இருந்தது. ரஃப் யூஸ்க்கு ரொம்ப சிம்பிள் டிசைனாக தான் இருந்தது, ஆனால் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது, இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம். அவங்களே கடையில் இருக்கவங்க சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் டிசைனு சூப்பராக இருந்தது. நல்ல கிராண்டாக ரிச் லுக்காக இருந்தது. இந்த மாதிரி பெரியவங்களுக்கும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இருக்குது. ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த குடம் வந்துட்டு ப்ளைன் குடம் தான். இதுக்கு வந்து நமக்கு வேஸ்டேஜ் இல்லை, சிம்பிள் டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்கா, அதனால் இதுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லைன்னு சொன்னாங்க. பட் இது வந்து நாகாஸ் ஒர்க் உள்ள குடம். இதுக்கு வந்து வேஸ்டேஜ் 12%. பட் அன்னைக்கான ஆஃபரில் 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது இந்த குடம் பார்க்குறதுக்கு. இது வந்து வெள்ளி பார் வந்து 500 கிராம்ஸாக இருக்கான்றது மாதிரி நாங்கள் கேட்டிருந்தோம், ஆனால் இல்லை. ஸோ அவங்க அந்த மாதிரி 200 கிராம்ஸ் ப்ளஸ் 100 கிராம்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஸோ 1/2 kg வந்துடும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. பட் நாங்கள் ஜஸ்ட்டு அந்த பார் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலான்னு தான் கேட்டோம். இது எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை, ஆனால் நல்லா அழகாக இருந்தது. நம்ம சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பார் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.